இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இரும்பு ரீசர்ச் சேனல் தான் பார்க்க போறோம். ரிஸ்ரா போட்டு வீடியோ தான் பார்க்க போறோம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. 2020 நாமலாம் அப்போ லாக்டவுன்ல இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ மூக்குத்தி அம்மன் அப்படின்ற ஒரு படம் வருது, விச் இஸ் அது ஒரு சாமி படம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க. யோ யாரியா நீங்க 2020ல சாமி படத்தை எடுத்துனாங்களா அப்படின்னு தோணுச்சு. பட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த படம் டியூ டு கொரோனா காரணமாக ஓடிடில ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த சமயத்துல ஓடிடில ரிலீஸ் ஆன படங்களே பிக்கஸ்ட் கிராஸ் ஓவர் இந்த படத்துக்கு தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமலாம் சாமி படம் ஏதோ பழைய ராஜகாளியம்மன், பாளையத்தம்மன், கோட்டை மாரியம்மன் இது மாதிரி எதனாவது பழைய சாமி படத்தை கிண்டி எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சாமி படத்தை எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா தாங்க எப்படி ஒரு சாமி படத்தை அதுவும் இப்போ நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இப்போ அதே ஆர்ஜே பாலாஜி கருப்புன்ற இன்னொரு சாமி பேர்லயே இன்னொரு படத்தோட இறங்கியிருக்காங்க. இதுல அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் எப்படி எல்லாம் ஒர்க் ஆக போகுது அப்படின்றத தாங்க பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? பொதுவா பேய் படத்தோட கிளைமேக்ஸுக்கோ இல்ல ஹீரோவோட எமோஷனுக்கு ஒரு திருவிழா சாங் இதுக்காக மட்டுமே சாமியை யூஸ் பண்ணிட்டு தமிழ் சினிமால ரீசன்ட் டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கடவுள்ன்ற அந்த எலிமெண்ட்டை முழுசா யூஸ் பண்ணியோ இல்ல இந்த கடவுள்ன்ற எலிமெண்ட்டை அங்கங்க யூஸ் பண்ணியோ அந்த நிறைய படங்கள் செமையா ஓடுறத கவனிச்சீங்களா? இல்லையா 2026 நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். குறிப்பா அந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஏத்திசம் பேசலாம். அவளையே நீங்களும் நானுமே பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் மட்டும் தான் கோயிலுக்கு போறவங்களா கூட இருக்கலாம். பட் எப்படி ப்ரோ ஒரு சாமி படத்தை எடுத்து அதுவும் கரண்ட் ஜெனரேஷன்ல ஓட வைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு லாஜிக் தேவையில்லை. என்ன ப்ரோ சொல்ற, கடவுளுக்கு லாஜிக் தேவையில்லையா அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, லோகான்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்துல கடவுளால தான் அந்த சூப்பர் பவரே அந்த பொண்ணுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னப்போ நமக்கு லாஜிக் தேவைப்படல. மாநாடுன்ற மெகா ஹிட் படத்துல உஜ்ஜயினின்ற ஊர்ல இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில்ல ஹீரோ பிறந்ததால தான் அவனுக்கு டைம் லூப்பே ஆகுது அப்படின்னு சொன்னப்போ நமக்கு லாஜிக் தேவைப்படல. ஓமை கடவுளேல கடவுள் வந்து வாழ்க்கைக்கான ஒரு ரிவர்ஸ் கால கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கடவுளாக விஜய் சேதுபதியார கொண்டு வந்து நிறுத்தினப்போ நமக்கு லாஜிக் தேவைப்படல. இது போலதாங்க இந்த கர்ணன்ல கடவுள் கான்செப்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஹிப்ஹாப் தமிழாவோட வீரன், வினோதய சித்தன், இந்த ரீசெண்டா வந்துச்சுல காந்தாரா, அதுவும் காந்தாரா பார்ட் 1 ஓடுனதால பார்ட் 2 எடுத்தாங்க. அது பார்ட் 1 விட நல்லா ஓடுச்சு. இதோ இந்த மூக்குத்தி அம்மனுக்கும் பார்ட் 2 எடுக்கிறாங்க. இது போக சேயோன்ற பேர்ல ஒரு படமே வரப்போகுது. இப்போ இதெல்லாம் எனக்கு சற்று ஞாபகத்துக்கு வந்த படங்கள். இது போல ரீசெண்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் கணக்கு இருக்கக்கூடிய படங்கள்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதுவே எங்களுக்கு தெரியாது. லாஜிக்ன்றது தேவையே கிடையாது. யூசுவலா பாத்தீங்கன்னா ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய தமிழ் படங்கள்ல தான் கடவுள் கனெக்ட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்ப நாம பார்த்த லோகாவா இருக்கட்டும் சரி, மாநாடு, ஓமை கடவுளை, இது எல்லாமே ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய படங்கள் தான். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிபிக்கா ஒரு ரீசன் சொல்லி அதனால தான்பா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட கடவுளால தான்பா இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஈஸியா அது தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த மாநாடு படத்தையே எடுத்துக்கங்களேன். அதுல அவருக்கு ஏன் டைம் லூப் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு கதையை தொடங்கி A² + B² = C² அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னோம்னு வைங்களேன், சும்மா போய் உருட்டா அப்படின்னு போயிடுவாங்க. இதுவே கடவுளால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றப்போ நம்ம பயலுங்கெல்லாம் நம்பிடுவாங்க. இதுதான் ஷார்ட் அண்ட் சிம்பிளான விளக்கம். சரி ப்ரோ, இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றது சரி, கருப்புலயே அது ஃபேண்டசின்னு கேட்டீங்கன்னா அந்த மேட்டருக்கு வரேன். இப்போ இந்த கடவுள்ன்ற கான்செப்ட ஃபேண்டசிக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அது போல இந்த கடவுளை யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் தான் மாஸ். இதே மாசா புரியலப்பா அப்படின்னீங்கன்னா, என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. Let me explain. ஒரு சாதாரண ஹீரோ 100 பேர் அடிக்கிறாரு அப்படின்றப்போ, யோ இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்கிற நாம தான் அதே ஹீரோக்குள்ளார ஒரு சாமி இறங்கி, அதுவும் கருப்ப சாமி இறங்கி 100 பேர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்போ ஈஸியா நம்பிடுவோம். அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கூஸ் பம்ஸாவும் இருக்குங்க. ஒரு சாதாரண ஹீரோ 100 பேர் அடிக்கிறத விட ஹீரோக்குள்ளார கருப்ப சாமி இறங்கி 100 பேர் அடிக்கும் பொழுது அந்த கூஸ் பம்ஸ் இன்னும் நல்லாவே ஃபீல் ஆகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா, மெர்சல் படத்துல விழப்போற அந்த பெரிய ராட்டனத்தை சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ தூக்கி நிறுத்துற என்ன அவ்வளவு பெரிய ராட்டனத்தை தூக்கி நிறுத்துறாரு அப்படின்னு யாரும் ட்ரோல் பண்ணலையே. ஒரு படம் இருக்குது, அந்த படமே மொக்கையா இருந்தாலும் அந்த படத்துக்குள்ள ஹீரோக்குள்ளார சாமி இறங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க. ஆமா ஆமா, அந்த படமே நான் பார்க்கல.
நான் பார்த்துருக்கேன். இந்த சீனை இந்த சாங்கோட பார்க்கும்போது அவ்வளவு கூஸ் பம்ஸா இருக்குங்க. இந்த சாங் ஆடியன்ஸ் கூட எவ்வளவு கனெக்ட் ஆச்சு அப்படின்றத இந்த சாங்கோட கமெண்ட் செக்ஷனை பாத்தீங்கன்னாலே புரியும். என்னதான் இந்த ஃபைட் சீன்ல லாஜிக்கே இல்லாம இருந்தாலும் கடவுள்னு சொன்னதும் அது கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அது தாங்க இந்த கடவுள்ன்ற எலிமெண்டோட மேஜிக்கே. விச் இஸ் கடவுளுக்கு லாஜிக் தேவையில்லை. சரிப்பா, கடவுள்னு சொன்னது இவ்வளவு பிளைண்டா தமிழ் ஆடியன்ஸ் நம்புறதுக்கு காரணம் என்ன? அதுவும் இந்த ஜெனரேஷன்ல, இந்த ஜென்சியோட ஜெனரேஷன்ல ஒரு சாமி படத்தை எடுத்து ஓட வைக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னத்தான் நம்மள பலர் இன்னைக்கு வந்து கடவுள்லாம் இல்லப்பா அப்படின்னு ஏத்திசம்லாம் பேசிட்டு இருந்தாலும் நம்மளோட ஆரிஜின் பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்ம ஊரு நம்ம கிராமம்னு நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்ததெல்லாம் அந்த சாமியா தான் இருக்கும். என்ன நடந்தாலும் சாமியும் கூட இருப்பாருப்பா, சாமி காப்பாத்திடுவாருப்பா அப்படின்னு அம்மாவையும் பாட்டியும் தான் நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். அதோ இந்த நீயானால கூட ஒருத்தர் சொல்லிருப்பாரு, எங்க அம்மா எல்லாம் சாமி கும்பிடுறத பார்த்தா அந்த சாமியே கீழே போயிடும். சோ இது போன்ற அம்மாவையும் அப்பாவையும் தாத்தாவையும் பாட்டியும் தான் நம்ம பார்த்து வளர்ந்தோம். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா கடவுள்ன்ற கான்செப்டுக்கு பின்னாடி லாஜிக் இருக்குது, லாஜிக் இல்ல, நம்புறேன் நம்பலன்ற மிக்ஸ்டான ஒப்பீனியன்லாம் இருந்தாலும் நாம சின்னதுல இருந்து பார்த்து வளர்ந்த அந்த ரூட் இருக்குதுல, அந்த ரூட் அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். கடவுள் வந்து காப்பாத்துவார்ப்பா அப்படின்னு சின்ன வயசுல சொல்லும் பொழுது அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னு தெரியாத நமக்கு அதே கடவுள் ஹீரோக்குள்ளார வந்தோ இல்ல ஹீரோவாவே மாறி ஸ்கிரீன்ல ஒரு மாஸ் பண்ணும் பொழுது நம்மளோட பர்சனல் பிலீவ்ஸ் எல்லாம் தாண்டில ஒரு செகண்ட் அதையே மறந்து லாஜிக்கே இல்லாம அதை நம்பிடுவோம். இதுதாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரீசன் சொல்லலாம். இப்ப நான் சொல்லும் பொழுது இந்த கடவுள் கான்செப்டை யூஸ் பண்ணி நமக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்த நிறைய படங்களோட விஷுவல்ஸோ உங்க கண்ணு முன்னாடி வந்து போலாம். பட் இந்த கடவுள் கான்செப்டை யூஸ் பண்றதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிளஸ் இருக்கா மாதிரி கூடவே மைனஸும் இருக்குதுங்க. அது என்னப்பா மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. இந்த கடவுள் கான்செப்ட் இருக்குதுல்ல, அது தங்க முட்டை போடுற வாத்து மாதிரிங்க. தேவையான இடத்துல தேவையான ரசிக்கும்படியா இருக்கும், கூஸ் பம்ஸா இருக்கும், லாஜிக்கே இல்லாத விஷயங்களையும் நம்ப வைக்கும். ஆனா அதையே கொஞ்சம் மீட்டர் தாண்டி யூஸ் பண்ணோம்னு வைங்களேன், கிரிஞ்ச் ஆயிருங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அண்ணாத்த தான். இந்த அண்ணாத்த படத்துல சாமி கனெக்ட்ன்றது எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா அதையே திரும்ப திரும்ப பண்ணி சேச்சுரேட் பண்றதால கிரிஞ்சா இருக்குங்க. ஆக்சுவலி இந்த அண்ணாத்த படத்தோட செகண்ட் ஹாஃபே பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு திருவிழா ஆரம்பிச்சு எப்படி முடியுமோ அந்த சீக்வன்ஸ்ல அந்த பேட்டர்ன்ல தான் ஹீரோ வில்லனை பழி வாங்க போறாருன்ற அந்த கான்செப்ட் நல்லா இருக்கும். எங்க ஊரு மதுரை வீர சாமிக்கு உன்னை நேர்ந்து விட்டுட்டேன். இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. கல்கத்தாவுக்கே காப்பு கட்டிட்டேன். கொடி கம்பம் ஏத்தியாச்சு. இன்னும் 48 மணி நேரத்துல குடமுழுக்கு பண்ணி மஞ்சள் தண்ணி தெளிச்சு சொக்கப்பனை கொளுத்தி குத்து நடத்தி உனக்கு மசான கொள்ள செய்யறேன்டா. ஆனா அதை விஷுவலைஸ் பண்றேன்ற பேர்ல கல்கத்தாக்கே காப்பு கட்டுறேன்னு ஒரு சீன் வச்சாங்க பாரு. கல்கத்தாவுக்கே காப்பு கட்டிட்டேன். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அடிச்சு துவச்சு ஓட விட்டுருவாங்க. ஆக்சுவலி இந்த படமே அவங்க ஊர் மதுரை வீரசாமி அண்ணாத்தையா வந்து கெட்டவனை பழி வாங்குறாரு அப்படின்ற மெட்டாபர்ல தான் சிவா சொல்ல வந்திருப்பாப்புல. கடைசியில இப்படி ஆகி போச்சு. அண்ட் இதே போல இன்னொரு மேட்டரும் இருக்குதுங்க. இந்த கெட்டதை அழிக்க சாமி வராரு அப்படின்னு சொல்றப்போ நமக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுதாதாங்க இந்த மோஸ்ட்லி பேய் படங்களோட கிளைமேக்ஸ் எல்லாம் இது போல தான் இருக்கும். அதே போல ஒரு கடவுளுக்கு எதிரான நெகட்டிவான விஷயத்தை ஹீரோ பண்றாரு அப்படின்னு சொல்றப்போ அது இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லியோ படத்துல வரக்கூடிய பிளாஷ்பேக் தாங்க. ஹாலிவுட் படங்கள்ல ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட்டமே நரபலி கொடுக்கிற கல்ட்ட ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ அதை கொண்டாடுனா அதே ஆடியன்ஸ் தான் லியோ பிளாஷ்பேக்ல நரபலின்னு சொன்னதும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா இது மூட நம்பிக்கை. சோ இதுக்கு காரணமும் நான் முன்ன சொன்னதுதான். சின்னதுல இருந்தே சாமினாலே நல்லது, கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு கேட்டு வளர்ந்த நமக்கு நரபலின்றதை ஹீரோவோட ஒரு மெயின் பாயிண்டா வைக்கும் பொழுது அது நமக்கு கனெக்ட் ஆகல. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளை மெட்டபரா யூஸ் பண்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா அதை சரியா யூஸ் பண்ணி சரியான இடத்துல சரியா விஷுவலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த சிவாவை பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தோணலாம், ஐயோ இந்த கருப்பு படத்தோட இப்ப வந்து ட்ரெய்லர், இதுக்கு முன்னாடி வந்த டீசர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அண்ணாத்த கங்குவா வாடையெல்லாம் ஹெவியா அடிக்குதே, சண்டை போட்டா பின்னாடி இடிமின்னல் அடிக்கிறது என்ன, அடிச்சா 10 பேர் பறந்து விழுறது என்னன்னு சிவா வாடை ஹெவியா அடிக்குதுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பட் இந்த படத்தோட டைரக்டர் யாரு? ஆர்ஜே பாலாஜி. அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இந்த கடவுள் கான்செப்ட் வச்சு என்னால ஆடியன்ஸ்க்கு, குறிப்பா அந்த ஜென்சி ஆடியன்ஸ்க்கு கூஸ் பம்ப்ஸ் தர முடியும், அதை சரியா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத மூக்குத்தி அம்மன்லயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ இதுலயுமே அவர் சரியா பண்ணிருப்பாரு அப்படின்றத நம்புவோம். ஏதாவது உள்ள எங்க குறைச்சு விடாம அண்ட் இப்போ இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது புரியுது, இந்த படத்துல சாமின்றதை ஏதோ அங்கங்கன்னு யூஸ் பண்ணாம மொத்த படமுமே கருப்பசாமியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. படத்துக்கு பேரே கருப்புன்னு வச்சிருக்காங்க. சோ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த கடவுள் கான்செப்ட மட்டும் கிளவரா யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு வைங்களேன், வெற்றி இல்லன்னு வைங்களேன், அந்த ஃபைட் சீன் எல்லாம் போட்டு பொளந்துருவானுங்க. ஆர்ஜே பாலாஜி இப்போ இந்த இன்டர்வியூல எல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இமோஷனலா இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல ஹீரோக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சு மாசா இருக்கும்னு. பட் நான் நம்புறேன் இந்த கடவுள் படத்துல இசை கடவுள் வேற இருக்காரா, எல்லாத்துக்கும் ஒரே பிஜிஎம் போட்டாலும் எல்லா சீன்லயும் மாஸ் காட்டுவாப்லன்னு நம்புவோம். அண்ட் சூர்யா சாருக்குமே இது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
பாயிண்ட்ங்க. ஏன்னா அண்ணனை கடைசியா சூரரை போட்டு ஜெய்பீம் 2021ல அதுவும் ஓடிடில ஃபயரா பார்த்தது. அதுக்கப்புறமா வந்தவனுங்க எல்லாம் அண்ணனை வச்சு குஜிலி மஸ்து பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ இந்த வாட்டி சக்சஸ் இஸ் நாட் a choice, it's mandatory அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. தம்பி இன்னொரு முறை நல்லாவே இருந்தா ஆகணும் படம், இல்லனா அசிங்கம் ஆயிருச்சுடா. ஆமா மாமா 13 வருஷம். இந்த முறை நாம ஜெயிக்கிறோம் விடக்கூடாது. தூக்குறேன். சோ வில் see in the theater எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மேட்டரை பேசிட்டு கிளம்புறேன். எல்ஐகே நக்கு படத்துக்கு ரோஸ்ட் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. இந்த வாட்டி நான் பேச மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். நான் பிஆர் அண்ணனை பத்தி பேசினப்போ என்ன போட்டு பொழந்துட்டு இப்போ பிஆரா ஒரு படத்துல நடிக்கலன்னு உங்களால தாங்கிக்க முடியல. என்னப்பா அந்த டாக்ஸிசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு அண்ணனையே போட்டு பொழக்குறீங்க. பொழங்கடா பொழங்க. ஆன்லைன் சமூகத்தை பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த வாட்டி நான் பேச மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். பார்த்து வச்சிட்டு இருக்காரு போல. நக்கு புரிஞ்சுக்கோங்கப்பா. பிஆர் அண்ணா அவரோட வளமையான டாக்ஸிசிட்டி எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு படம் நடிச்சாருன்னா இப்படிதான் இருக்கும். அண்ட் பின் குறிப்பு, நான் பிஆர் ஹேட்டர் ஒன்னும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா அந்த கரை படத்தை பத்தியும் பேசுங்கன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி கரை எனக்குமே ஆவரேஜா தாங்க இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த படமே எப்படி இருந்ததுன்னா ஒரு போரிங்கான யூசுவலா நம்ம பார்த்த நிறைய சீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளேல நிறைய நல்ல சீன்ஸ், நிறைய நல்லா எழுதப்பட்ட சீன்ஸ் அங்கங்க வச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ அந்த படம் பார்த்து முடிக்கும் போதுல இப்போ நல்ல படமா மொக்க படமா அப்படின்ற கன்ஃபியூஷனே வந்துருச்சு. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பொதுவா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நல்லா இருக்குதுன்னு ஒரு குரூப் கிளம்புவாங்க, நல்லா இல்லன்னு ஒரு குரூப் கிளம்புவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இல்லன்னு கிளம்புன குரூப் நல்லா இருக்குன்னு சொல்ற குரூப் போட்டு பொளக்குறத பார்க்க முடிஞ்சது. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி தாண்டா படம் எடுக்கணும் அப்படின்லாம் கேட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணமும் இது நல்ல படமா இல்ல மொக்க படமான்னு முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறது தான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துலயும் இந்த கடவுள் கான்செப்ட் யூஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோவோட பேரே கரசாமி, அது ஒரு சாமியோட பேர் தான். அண்ட் படம் முடியும் பொழுது இந்த கிளைமேக்ஸ் கிட்டக்கா கருப்பசாமி துணை அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அதாவது கரசாமின்ற ஹீரோவோட வடிவத்துல கருப்பசாமி வந்து அந்த ஊர் மக்களை காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் டீடைலிங் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி கடவுள் இருக்காரா இல்லையா, நம்பலாமா வேணாமான்றதெல்லாம் அவங்க உங்களோட நம்பிக்கை தாங்க. நாம அதுக்குள்ளார போக வேணாம். பட் இந்த கடவுள் கனெக்ஷனை எப்போலாம் படத்துக்குள்ள கொண்டு வராங்களோ அப்போலாம் மோஸ்ட்லி தமிழ் ஆடியன்ஸுக்கு கோலிவுட்ல நமக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சோ ஹோப் கருப்பும் நமக்கு கனெக்ட் ஆகும்னு. கர்த்தர் எப்படி காப்பாத்துவாரு? கக்குஸ்நாதத்துல கிடக்குறவன் கர்த்தர் எப்படி காப்பாத்துவாரு? போன மாசம் இதே ஆஸ்பத்திரியில தான் சத்து பரவனால 12 குழந்தைங்க செத்து போச்சு. மயக்க மருந்த மாத்தி கொடுத்து 2 கர்ப்பிணி பெண்ணுங்க செத்து போனாங்க. கர்த்தரின் காப்பாத்தல மாரியம்மாள் காப்பாத்தலையா? என்ன மாதிரி கடவுள் இது? கஷ்டத்தின் போதே தானே ஒருத்தருக்கு கடவுளின் நினைப்பே வருது. நம்மளை கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவன் ஏன் அப்படி அல்ப பயலா இருக்கான்? சாமி கோவில் இதெல்லாம் இல்லன்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு. சொந்த காலில் நின்று சுயமா யோசிச்சு எப்பவோ முன்னேறிப்பாங்க. இந்தியா 2ஆனதுக்கு காரணமே சாமியும் மதமும் தான். அந்த கல்லுல என்னமா இருந்துச்சு? அது வெறும் கல்லுதான் சாமி. அதுக்கு எங்கமா இருக்குது? அது கல்லுதான சாமி, அது அங்கதான் இருக்கு. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். சுனாமியில ஜீசஸ் சிலையை பிடிச்ச கிறிஸ்டியனா மாறிட்டேன். அதுவே டெடிபேர் கரடி பொம்மையை பிடிச்சிருந்தா என்னவா மாறி இருப்பேன்? நீங்க கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கோல. நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நானும் கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் தான் கருப்புசாமி வருவாங்க, அந்த ஃபைட் வரும்னு நினைச்சேன். பார்த்தா மேக்ஸிமம் ஃபுல் படமுமே அப்படிதான் இருக்கும்னு மாதிரி சொல்றாங்க. சாமி மாதிரி இருக்குமா? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, இது அதான் சொல்றல, நம்ம கெஸ்ஸிங் பண்ணலாம். நம்ம படம் வந்தாதான் தெரியும். எனக்கு அது கெஸ் பண்ண தெரியல. இந்த படம் பார்க்கலாம், இது எப்படி இருக்க போகுது தெரியல. நிறைய கிளிக்கா இருக்கு. அதே மாதிரி ஓவரா அதை இது பண்ணாலும் இவர் சொல்ற மாதிரிதான் போர் அடிச்சிடும். அதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல வரும்போது என்ஜாய்மெண்டா இருக்கும். ஃபுல் படமும் சும்மா சும்மா வந்துச்சுன்னா போர் அடிச்சிடும் அது. ஆனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படிதான், ஏன்னா அப்படிதான் இப்போ எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு இப்படி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா படம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.